பாத்தி வந்திருக்கிற புடவையில 5 புடவை எடுத்தாலும் அது உங்க 2 மாச சம்பளம். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. மீனா, ஜோதிகிட்ட நானா ஒரு புடவை எடுத்து கொடுத்து கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன். ஆனா உனக்கு பிடிக்கணும், அதுக்கு தானே உன்னை வர சொல்லியிருக்கேன். கூச்சப்படாம எடுமா. ஏமா இப்ப எடுக்க போறியா இல்லையா? நான் எடுக்கிறேன். ஏய், நீ என்னடா எடுக்கிறது? அந்த புள்ளைக்கு பிடிச்சது அந்த புள்ளைக்கு எடுக்க தெரியாதா? என்ன மாமா, பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும்னு புருஷனுக்கு தெரியாதா? அப்படின்னா உனக்கு சாக்குல தான் நான் புடவை எடுத்து கொடுத்துருக்கணும். ஏ மீனா, அந்த பச்சை கலர் புடவை எடு. சமந்தி, எடுங்க. பாத்துக்கிட்டே இருக்கீங்க, எடுங்க. மா, ம், இந்த பட்டுப்புடவையோட பார்டர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடி, அழகா இருக்கு. புடவைய வச்சு பாப்போம், அப்பதான் தெரியும். உனக்கு இது அம்சமா இருக்குடி. ம், இதையே எடுத்துக்கோ. இதே எடுத்துக்கிறேன். ம். அப்பா, ஆ? இது நல்லா இருக்கு, நான் இதே எடுத்துக்கிறேன். சரிம்மா. இதையும் வச்சு பாரு. மஞ்சள் மங்களகரமா இருக்கு. சக்தி, ஆஹா சூப்பர், ஆஹா சூப்பர். பச்சை, அட எல்லாமே நல்லா இருக்கே. இது ஐ வெரி குட், செலக்டட். எல்லாம் உனக்கு தான். புடி புடி. அத்த, இந்த புடவை உங்களுக்கு. இந்தாங்க, புடிங்க அத்த. மருமவன் அத்தைக்கு புடவை எடுத்து கொடுக்கற அதிசயம் எல்லாம் நான் இங்கதான்ப்பா பாக்குறேன். பாத்தி குடும்பமே கொடுத்து வச்ச குடும்பம் தான்.